தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இதற்கு பிறகு நம்ம இப்போ சிந்தித்து கொண்டிருப்பது நம்பிக்கையின் மறைப்பொருள். நேற்று அந்த கிளாஸை பார்த்தோம். இந்த நம்பிக்கையின் மறைப்பொருளுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க. ப்ரேயரை சொல்லி முடித்த பிறகு ஃபாதர் ஒரு செக்ஷன் ப்ரேயர் பண்ணுவார். வி ஆர் என்டரிங் இன்டு ப்ரேயர் ஆஃப் இன்டென்ஷன்ஸ், இன்டர்செஷன். பின்னர் அருட்பணியாளர் தம் கைகளை விரித்து சொல்கின்றார் அப்படின்னு சொல்லி, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை பாருங்களேன். பாஸ்ட் வந்துடுச்சு, ப்ரெசன்ட்டில் நிற்கிறோம், நிகழ்காலத்தில் நிற்கிறோம், கடந்த காலம் வந்துடுச்சு. நாங்கள் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அப்போ நிற்கிற நம்மோ, இதில் பங்கெடுக்கிற நம்மோ, இதில் ஒப்பு கொடுக்குற நம்மோ நம்மளுடைய தகுதி இன்மையை சொல்கிறோம். ஆண்டவரே, உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய எங்களுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் நீங்கள் எங்களை தகுதி ஆக்குறீங்க. வி ஆர் நாட் வர்தி டு ஸ்டாண்ட் ஹியர், வி ஆர் நாட் வர்தி. இந்த இடத்துல நிற்க எங்களுக்கு தகுதி இல்லை, இந்த திருப்பலியில் நிற்க எங்களுக்கு தகுதி இல்லை, இந்த திவ்ய நற்கரணை வாங்க எங்களுக்கு தகுதி இல்லை, இந்த திரு உடலை வாங்க எங்களுக்கு தகுதி இல்லை, திரு உடலாக சேர எங்களுக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே, நீங்கள் தந்தீங்க எங்களுக்கு ஒரு பேப்டிசம், நீங்கள் எங்களுக்கு திருமுழுக்கு தந்தீங்க. நீங்கள் தந்த திருமுழுக்கு எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலையை தருகிறது. யூ ஹவ் கால்ட் அஸ். ஒரு குழந்தைக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தை வளர்ந்து உறுதி பூசுதல் அது உறுதி செய்யப்படும் பொழுது, அந்த குழந்தைக்கு இன்றைக்கி திருப்பலியில் பங்கெடுக்கும் போது அதனுடைய நினைவு வரணும். ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச ஒரு வேலையை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க, எனக்கு என்ன தகுதி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன தகுதி ஆக்குனீங்க. அப்போ யூ ஆர் ரிகாலிங் அபவுட் யுவர் பேப்டிஸ்மல் ஆஃபீஸ். திருமுழுக்கின் வழியாக நீங்கள் பெற்ற ஒரு 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 ஊழியத்தை, ஒரு பணியை நீங்கள் நினைவு கொள்கிறீங்க. அண்ட் யூ ஆர் proclaiming that you are unworthy to stand here. ஆண்டவரே, எங்களை தகுதி ஆக்குனீங்களா, நன்றி. கண்ணீரோடு தாங்க இப்படி ஒரு ஜெபத்தை சொல்ல முடியும். அதாவது ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோட இந்த திவ்ய நற்கரணையை கொடுத்து உங்களை அவருடைய மகனா, மகளா, பணியாளனா ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார். எப்படி திருப்பலியில் நன்றி மட்டும் கிடையாதுங்க, கண்ணீர் இல்லாமல் இந்த நன்றியை சொல்ல முடியும். What a great and mighty work he has done for you and he is doing through you. உங்களுக்கும் செஞ்சுருக்கிறார், உங்கள் வழியாக செய்கிறாருங்க. அதான் திருப்பலி. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இனி பாருங்களேன், ஆண்டவரே பேப்டிஸ்மல் ஆஃபீஸ் எனக்கு கொடுத்தீங்களா, எனக்கு திருமுழுக்கு கொடுத்தீங்களா, திருமுழுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க, திருமுழுக்கு கொடுத்த எங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி நற்கரணை கொடுக்குறீங்க. நற்கரணையை கொடுத்துட்டு எங்களை என்ன பண்ணுறீங்க, ஒரு சரீரமாக மாற்றுறீங்க. தலையான கிறிஸ்து, சிரசான கிறிஸ்து, உடலான திருச்சபை. இந்த உடல் எப்படி செய்கிறது, கிறிஸ்துவின் திருவுடல் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடைய திருவுடலாக மாறுறீங்க. இதை யார் செய்கிறாரு, தூய ஆவியானவர் செய்கிறார். அடுத்த செக்ஷன் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை. வர்கீஸாக இருக்கலாம், தாமஸாக இருக்கலாம், ஃப்ரான்சிஸாக இருக்கலாம், எலிசபெத்தாக இருக்கலாம், மேரியாக இருக்கலாம். நம்ம 4 பேருமே 5 பேருமே 6 பேருமே திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். ஆனால் ஒரு உணவில், ஒரு சரீரத்தில் பங்கெடுக்கும் பொழுது யூ பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், யூ பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், யூ பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஐ பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஜாயின்ட் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நாம் அனைவரும் கிறிஸ்து என்னும் சிரசில் ஒரு சரீரமாக, உறுப்புகளாக மாறுகிறோம். இது யார் வழியாக நடக்குது, தூய ஆவியானவர் வழியாக நடக்கிறது. எப்படி நடக்குது, நற்கரணை வழியாக நடக்குது. அதான் அடுத்த ப்ரேயர். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென. ஸோ இட் இஸ் நாட் அ சிம்பிள் யூனிட்டி பட் அ கம்யூனியன். இட் இஸ் நாட் அ சிம்பிள் யூனிட்டிங்க. இது ஆண் என்றோ பெண் என்றோ, பல ஜாதிகள் என்றோ, பணக்காரன் என்றோ ஏழை என்றோ வித்தியாசம் இல்லை, படித்தவனோ படிக்காதவனோ வித்தியாசம் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று தாங்க, உங்களை ஆண்டவருடைய சரீரத்தோடு இணைப்பது உங்களுடைய தூய்மை மட்டுமே. யுவர் ஹோலினஸ். மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது ஆண்டவருடைய சரீரத்தில். பணக்காரன் ஏழை வித்தியாசம் கிடையாது ஆண்டவருடைய சரீரத்தில். மதங்கள் வித்தியாசம் இல்லை ஆண்டவருடைய சரீரத்தில். ஆண்டவருடைய சரீரமாக ஒன்று சேர உனக்கு தூய்மை தேவை. தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தை தந்து, இரத்தத்தை தந்து, கிறிஸ்துவின் சரீரத்தமாக உன்னை மாற்றுகிறார். ஸோ யூ பிகம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இனி அடுத்த செக்ஷன் பாருங்கள். இதான் ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்துரை ஜெபம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றவங்கன்னா யார், கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்காக ஜெபிக்கிறோம். அதாவது நான் எனக்காகவும் என்னுடைய சரீரத்திற்காக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சரீரம் திருச்சபை எந்த இடத்துல இருக்குது, 3 இடங்கள் இருக்குது. ஒன்று பில்கிரிம் சர்ச், இந்த உலகத்தில் போகிற திரு அவை பில்கிரிம் சர்ச், திரு பயண திருச்சபை. 2வது சர்ச் எங்கே இருக்குது, உத்திரிக்கை சேலத்தில் உள்ள திருச்சபை.
ரெண்டாவது செக்ஷன், ரெண்டாவது திருச்சபையில் திருச்சபையில் ரெண்டாவது செக்ஷன் எங்கே இருக்குது? இறந்தவர்கள் ஆன்மாக்கள் காத்திருக்கிறது மோட்சத்துக்கு போக. மூன்றாவது செக்ஷன் எங்கே இருக்குது? திருச்சபை, இயேசுனுடைய உடல் எங்கே இருக்குது? மோட்சம். ஸோ பில்கிரிம் சர்ச், சஃபரிங் சர்ச், ட்ரையம்ஃபன்ட் சர்ச். திருப்பயணத்தினுடைய திருச்சபை உலகத்தில் இருக்குது. சஃபரிங் சர்ச் பாடுபடுகின்ற திருச்சபை உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்குது. நம்ம 2 பேருமே எங்கே போய் சேரணும்? போய் சேர வேண்டிய இடம் த ட்ரையம்ஃபன்ட் சர்ச், வெற்றி வாகை சூடிய ஒரு திருச்சபை. இப்படி 3 நிலையில் திருச்சபை இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கிறோம். 2 பெயர்கள், மனிதர்களுடைய பெயர்களை நாம் பயன்படுத்துவோம். 2 பேர். ஏன் ஃபாதர் அவங்க 2 பேர் பேரை மட்டும் பயன்படுத்துகிறோம்? ஒன்று நம்மளுடைய திருத்தந்தை போப்பாண்டவருடைய பெயரை பயன்படுத்துவோம். 2வது யாருடைய பெயரை பயன்படுத்துகிறோம்? பிஷப்னுடைய, அந்த மறை மாவட்டத்தினுடைய பிஷப்னுடைய பெயரை பயன்படுத்துவோம். இதுக்காக, இது அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக மட்டும் அல்ல. யூ ஆர் நாட் ஒன்லி ப்ரேயிங் ஃபார் தம். அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக மட்டும் அல்ல அவர்களுடைய பெயரை நாம் பயன்படுத்துவது. மாறாக ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கிறதுக்காக மட்டுமல்லன்னு சொல்கிறேன். வி ஆர் ப்ரேயிங் ஃபார் தம் திருப்பலியில். ஆனால் அதனுடைய முக்கியமான குறிக்கோள் அது கிடையாது. குறிக்கோள் என்ன தெரியுமா? வி ஆர் ப்ரேயிங் ஃபார் தம் பட் வி ஆர் ஜாயினிங் வித் தம், திருத்தந்தையோடு இணைந்து. அப்போ நம்மளுடைய திருப்பலியில் நாம் யாரோடு இணைகிறோம்? திருத்தந்தையோடு இணைந்து. 2வது, நீங்கள் ஒரு மறை மாவட்டத்தில் இருக்கீங்க, மறை மாவட்டத்தினுடைய ஆயரோடு இணைந்து. வேறு ஏதாவது பேர் சொல்லாமல், வேறு ஆயர்களுடைய பேரை சொல்லாமல், உங்களுடைய மறை மாவட்டத்தில் உதவி ஆயர் இருந்தால், ஏன்னா ரோமன் மெஸ்ஸில் கீழே போட்டிருக்கு, ரோமை திருப்பலி நூலின் பொது படிப்பினை எண் 149 குறிப்பிட்டுள்ளது போல இணை உதவி ஆயர், ஆக்சிலரி பிஷப் இருந்தால், அல்லது துணை ஆயரின் பெயர்களையும் இங்கு சொல்லலாம். அந்த மறை மாவட்டத்தில் இணை ஆயர், துணை ஆயர், ஆக்சிலரி பிஷப் இருந்தால் சொல்லலாம். ஒழிய வேறு ஆயர்களுடைய பெயர் சொல்லக்கூடாது. சில டைம் ஏதாவது வேறு மறை மாவட்டத்திலேருந்து ஒரு ஆயரை கொண்டு வந்து திருப்பலி நடத்தினால் அந்த ஒரு மரியாதைக்குரிய பெயராக யூஸ் பண்ணலாமா? கூடாது. எந்த ஆயர்களுடைய பேரையும் சொல்லக்கூடாது. போப்பாண்டருடைய பேரை சொல்லணும், அந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயரை பேரை சொல்லணும். இனி அந்த மறை மாவட்டத்தில் ஆக்சிலரி இருந்தால் அந்த ஆக்சிலரி பிஷப்பை பேரோடு சொல்லலாம். வேறு யாருடைய பேரும் அங்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அப்போது இந்த உலகத்திலே இருக்கும் திருச்சபை நினைவு கூறுகிறோம். அந்த திருச்சபையோடு இணைவதற்காக தான் அந்த பெயரை பயன்படுத்துகிறோம். வி ஆர் ஜாயினிங் இன் தட் பாடி. அதிலிருந்து, அதிகாரத்திலிருந்தும் அந்த அன்பிலிருந்தும் நாம் அந்த குடும்பமாக ஒன்றிணைகிறோம். அதனால் அந்த பெயரை பயன்படுத்துகிறோம். அடுத்தது உத்திரிக்கை ஸ்தல ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணம், this யூக்கரிஸ்டில் நாட் ஓன்லி ஹெவன் அண்ட் ஹெர்த் இஸ் ஜாயினிங். இங்கு மனிதர்களும் ஜாயின் பண்ணுறாங்க. விண்ணகமும் மண்ணகமும் ஒன்று சேரும் இடம் மட்டுமல்ல திருப்பலி, விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள நபர்கள் ஒன்று சேரும் இடம் திருப்பலி. அதனால தான் இந்த மனிதர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறோம். we are joining with them. அவர்களோடு இணைந்து தான் நம்மளுடைய திருவுடலுடைய சேவை நடக்கிறது, பணி நடக்கிறது, ஊழியம் நடக்கிறது. அவர்களை தவிர்த்து அல்ல, போப்பாண்டவருக்கு எதிர்த்து அல்ல, மறை மாவட்டத்தினுடைய ஆயரை எதிர்த்தல்ல ஒரு பணி நடக்கிறது, ஊழியம் நடக்கிறது. எந்த பணியும் எந்த ஊழியமும் ஆண்டவருடைய பணியும் ஊழியமும் நடக்க வேண்டியது இவர்களோடு இணைந்து, இவர்களுடைய கட்டளைகளின்படி, இவர்களுடைய சிந்தனைகளின் படியாக நடக்கணும் என்பதால். அடுத்து நம்ம நினைவு கூறுவது யாரை? உத்திரிக்கை ஸ்தல ஆன்மாக்களுக்காக அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 3வது, நம்ம அன்னை மரியாளுடைய பெயரை பயன்படுத்துகிறோம், அவருடைய கணவருடைய பெயரை பயன்படுத்துகிறோம், மரியாள், யோசேப்பு. அதற்கு பிறகு புனித திருத்தூதர்கள். அதற்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைத்து புனிதர்களுடனும் நாங்களும். இந்த நாங்கள் யாரு? இந்த உலகத்தில் வாழும் திருச்சபையும் உத்திரிக்கை ஸ்தல திருச்சபையும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று, வி வாண்ட் டு எட்டர்னல் லைஃப். அந்த தகுதியை பெறும் இடம் திருப்பலி, அந்த தகுதியை நமக்கு தரும் இடம் திவ்ய நற்கருணை என்பதை உணர்ந்து we are praying, intercession prayer பண்ணுறோம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருப்பவர்களுக்காகவும் உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்காகவும் நாம் எங்கு போய் சேர வேண்டும்னு ஆசைப்பட்டு ஜெபிக்கிற இடம் ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, திருப்பலி உங்களுக்கு தர அழகான இடம் நிலைவாழ்வு. திருப்பலி உங்களுக்கு தர அழகான இடம் கிறிஸ்தனுடைய சரீரம் ஆக மாறுகிறோம். திருப்பலி உங்களுக்கு தர அழகான இடம் மோட்சம். அதை ஆசைப்படுறோம். ஆண்டவரே, புனித கன்னி மரியாவுடனும் அவருடைய கணவரான புனித யோசேப்புடனும் புனித திருத்தூதர்களுடனும் இவ்வுலகில் உமக்கு வாழ்ந்த புனிதருடனும், உங்களுடைய செயின்ட்னுடைய பேர் தாமஸ்ன்னு வச்சுக்கோங்க, செயின்ட் தாமஸ் இல்லை செயின்ட் ஃப்ரான்சிஸ். அப்போ நீங்கள் ஆசைப்படுங்க, செயின்ட் தாமஸுடனும், செயின்ட் ஃப்ரான்சிஸுடனும், செயின்ட் எலிசபெத்துடனும், செயின்ட் வின்சென்ட் டி பாலுடனும், செயின்ட் ஃபவுஸ்டினாவுடனும் நாங்களும் நிலைவாழ்வில் தகுதி கொள்ளும் பங்கு பெறும் தகுதி பெறும் பொருட்டு இந்த திருப்பலியை ஆண்டவரே உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கிறோம்.
அதனால் இது நம்மளுடைய பேப்டிஸ்மல் ஆஃபீஸுங்க. இந்த நம்மளுடைய இந்த உடலுக்காக ஜெபிப்பது என்பது திருமுழுக்கிலே நீங்கள் பெற்ற ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு ஆஃபீஸ், ஒரு பணி, ஒரு ஊழியம், அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பது திருப்பலியில் இந்த இடத்துல. அதனால் வேடிக்கை பார்த்து நிற்காதீங்க, ஃபாதர் என்னமோ சொல்கிறாரு நிற்காதீங்க. நாம் இங்கு இந்த நம்மளுடைய உடலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உடல் எங்கு போகணும்? நிலைவாழ்வுக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும்னு ஜெபிக்கிற இடம். ஆண்டவர் நிறைவாக உங்களுடைய ஜெபத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஒப்பு கொடுங்கள். லெட் us pray for the whole world. This is our baptismal office. திருமுழுக்கில் நீங்கள் பெற்ற உங்களுடைய வரமும் பணியும் உலகத்திற்காக ஜெபிப்பது, அந்த உலகத்தில் உள்ள அனைவரையுமே தந்தையினுடைய மகளாக மாற்றுவது. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thank you. God bless you.